வெல்கம் டு டீப்லி டிலைட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஓரியோ சாக்லேட் கேக். ஸோ இது வந்து எக்லெஸ் கேக். சரி, டிலே பண்ணாம ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாகவே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து 2 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நிறைய எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். எங்களுக்கு இது போதும். சரிங்களா? இப்போ நான் வந்து க்ரீம் செப்பரேட்டாக எடுக்கணும், பிஸ்கெட் செப்பரேட்டாக எடுக்கணும். இது எடுத்துடலாம். இந்த நான் பண்ணிட்டேன். அப்படியாது ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி ஒன்று முடிஞ்சாச்சு. இப்போ பிஸ்கெட் வந்து இங்கே வச்சிடலாம். இங்கே பாருங்க எப்படி க்ரீம் இருக்குன்னு. நான் சாக்லேட்டில் வாங்க சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ நாங்கள் சாக்லேட் ஃப்ளேவரில் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்ட்ராபெரி வாங்கிக்கலாம், வெண்ணிலா வாங்கிக்கலாம். எனக்கு சாக்லேட் தான் ரொம்ப ஃபேவரட். ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி, நெக்ஸ்ட் எனக்கு சாக்லேட், தேர்டு எனக்கு ப்ளூபெரி. அது ஒன்று வந்து ப்ளூ அந்த க்ரீம் வந்து கையிலே வந்துடுச்சு. எடுத்துக்கலாம். ஈஸியாக தான் இருக்கு. நாங்கள் ஆல்ரெடி இது ட்ரை பண்ணியிருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்ம வீடியோவில் பார்த்து செஞ்சோம். ஆனால் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சொதுப்பில் சக்கரை போட மறந்துட்டோம். அவ்வளோதான். இந்தா ஸோ க்ரீம்லாம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்தோம். பிஸ்கெட் தனியாக, க்ரீம் தனியாக. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நான் ஒன்று பண்ணுறேன் கூட. நான் ஒன்று பண்ணுறேன். அப்போ நான் ஒன்று பிரிச்சு போடுறேன். ஆயிடுச்சு, பிச்சு போட்டாச்சு. ஸோ வந்து நான் எடுக்கிறேன். அப்பாடா, இந்தா எடுத்தாச்சு. நான் ஏன் படிக்கிறப்பா வந்து ஒன்று பிரியா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அவள் ஃபுல் வேலையே பண்ணுறா. நான் வெறும் ஹெல்ப் தான் பண்ணிக்கிறேன். ஐயோ, லாஸ்ட் டைம் க்ரீம் வந்து பண்ணல. நாங்கள் இந்த வாட்டி நாங்கள் க்ரீமோடு சாப்பிடுவோம். சாக்லேட் க்ரீமோட க்ரீம். அப்போ வந்து நம்ம பட்டர் ஸ்காட்ச்லாம் வராதுமா, வெண்ணிலா தான் வரும். வந்து வெண்ணிலா. நீங்கள் என்ன ஃப்ளேவர் பண்ணுங்க. இப்போ வந்து இது சாக்லேட், அதனால ஓரியோ சாக்லேட் கேக், ஓரியோ ஸ்ட்ராபெரி கேக், அந்த மாதிரி ஓரியோ வெண்ணிலா கேக், அந்த மாதிரி. சாக்லேட் எல்லாருக்கும் பிடிக்கும். யாருக்கு பிடிக்காதோ அவங்க வந்து ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு எல்லாம் பிடிக்குமோ ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பிங்க் ஹார்ட். சரி, பிங்க் ஹார்ட் கமெண்ட். அடுத்த வீடியோவில் ப்ளூ ஹார்ட். எல்லாருக்கும் சாக்லேட் என்ன கேட்டிங்க. ஸோ வந்து இப்போ க்ரீம் செப்பரேட்டாக எடுத்தாச்சு. இப்போ பிஸ்கெட்டை செப்பரேட்டாக எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்ன்னு வாங்க பார்த்தோம். க்ரீம். இந்த க்ரீம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிஸ்கெட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பிஸ்கெட் வந்து ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ க்ரீம் அது செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை அரைக்கணும். பிஸ்கெட் போட்டு பண்ணாக்க சூப்பராக இருக்கும். க்ரீம் மாதிரி அக்காவுக்கு தெரியாது. நான் தான் சொல்றேன். பாருங்க, நான் சொன்னேன்டா, அவள் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு நான் தான் சொன்னேன் அப்படின்றது. இப்போ வந்து பிஸ்கெட் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சிக்கணும். நான் தான் போடுவேன் ஃபுல்லா. ஷேர் பண்ணி போடலாம். அப்படியா நீ 2 டைம் போட்டு நானும் 2 டைம்ஸ் போட்டாச்சு. நம்ம நான் போடுப்போம். இப்போ அடுத்து போட்டு அரைச்சு எங்க வைக்கிறது இல்லை.
மிக்ஸியே இல்லம்மா, இது ஜார். ஓகே, இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சி பவுடர் பண்ண உங்களுக்கு நிறைய வரும். ஸோ இப்போ வந்து பவுடர் பண்ணியாச்சு பிஸ்கெட்டு. இப்போ வந்து என்னென்னலாம் போட்டு மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. வந்து பவுடர் பண்ண ஓரியோ பிஸ்கெட்டை பார்த்துடலாமா? எனக்கு காமிங் மாட்டேன்றாங்க. வாவ், பவுடர், சாக்லேட் பவுடர். பார்க்கவே செம்மையாக இருக்குது. கொஞ்சம் போடுறா கையில இருக்கா? இது வந்து ஓரியோ பவுடர். இது மேலே இருக்குன்னா வெயிட் பண்ணுவியா? ஓகே, வந்தாச்சு. இன்னும் இருக்குது. பிபியா போய் கரண்ட் ஏற்றினா அதுக்குள்ளேயே இப்படியே இருக்குங்கோ. அந்த கையிலே போட்டுக்கலாம். இது இல்லை, கரண்ட் எத்தனை சொல்லிச்சு. காரணம் அம்மா வேணாம்னு சொல்லிட்டாங்க. காமிக்கா ஒன்று இருக்கா? ஐயோ இரு, எனக்கு கொஞ்சம் குறுக்க. நான் இன்னும் போடவே இல்லை அதுக்குள்ளேயும். ஆமாம், டெம்டிங்காக தான் இருக்கு. அது ஏதோ சாக்லேட் பவுடர் மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ போட்டாச்சு. பால் ஊற்றி இவ்வளோ வந்திருக்கு தெரியாது, ஆனால் இதில் நிறைய தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இங்க பாருங்க, இதில் பார்க்க வந்து கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் நிறையவே இருக்கு. பால் ஊற்று. நானே ஊற்றுறேன். ஃப்ரீயாக வந்து மிக்ஸ் பண்ணோம். மாமா, எனக்கு மிக்ஸ் பண்ணது ரொம்ப ஃபேவரட். கலக்கா கூட மிக்ஸ் பண்ணுமா? மிக்ஸி, நான் மிக்ஸி ஆனால் மிக்ஸ் எல்லாத்தையும் பண்ணுப்பியா? பால் ஊற்று ஃபர்ஸ்ட்மா. பால் ஊத்து. சும்மா பார்த்துட்டு இருக்குது. நீ ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணு. நான் எவ்வளோ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தியா? இங்கே வைக்க வந்துச்சு ஒரே. நம்ம திக்னஸாக பார்த்துக்கணும். ஸோ போதும். இது இல்லை, இன்னும் கொஞ்சம் போடணும். நல்லா திக்காகவும் இருக்கணும், நல்லா பேஸ்ட் இல்லாமல் இருக்கும். போதும். இது கூட நான் மிக்ஸ் பண்ணுறேன். 1 செகண்ட் ப்ளீஸ். நான் பால் ஊற்றுறேன். அப்புறம் லைட்டாக ஊற்று. ஓகே, போதும். இந்த கொஞ்சோண்டு ஓகே போதும். இப்போ நான் ஓகே, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணது ரொம்ப பிடிக்கும்னா அக்கா கொடுக்கும். பேக் ஆகிறதுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். பேக் ஆகிறதுக்கு பேக்கிங் சோடா தான். எவ்வளோ போடணும்னு தெரியல. போடும். போடுறோம். மம்மி காமிச்சுக்கிறேன். இருக்கும் இன்னும் பண்ணுமா? போதும். இதுவே ஜாஸ்தி. அப்படி இன்னும் கொஞ்சமா. நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை லாஸ்ட் ரேட் கொஞ்சம் கையில் போடும். ஐயோ, எவ்வளோ போய் அவளுக்கு ஸ்வீட்டே சாப்பிட மாட்டா. பால் ஊற்றினா கூட கொஞ்சோண்டு தான் சர்க்கரை போட்டு சாப்பிடுவா. ஓகே, 1 ஸ்பூன் சர்க்கரை போடலாம். போதவா? இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணப்பியா? கரெக்டாக மிக்ஸ் பண்ண, வெளியே ஊற்றுற மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். லைட்டாக பல்லு கொஞ்சோண்டு. போதும். இவ்வளோ ஊற்றிட்டியே. இதையா கொஞ்சோண்டு? நான் ஆச்சும் பரவாயில்ல, ஒரு சொட்டு தான் ஊற்றினேன். ஒரு சொட்டு ஊற்றினா போதாதுமா. நல்லா மிக்ஸ் பண்ணு. நீ பிடிச்சிக்கோ. கைஸ், இப்போ வந்து நான் பிடிக்காம பண்ணுறேன். ஏன்னா நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வேஸ்ட் பண்ணுறதுக்குன்னே இருக்கிறான். நான் பண்ணுறேன். நான் சொல்லித்தரேன். எனக்கு கொஞ்சம் கையில் போடுறேன்.
இப்பவே சாப்பிட்டா நல்லா இருக்காது, பேக் பண்ணிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் ஓகே. அக்கா எப்படி மிக்ஸ் பண்ணா அப்படியே என்ன போஸ் ரசம் சக்கரை போடல, அது வேற சக்கரையே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா சொதுப்பிட்டோம். சொதுப்புல சக்கரை எல்லாம் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு, அந்த சக்கரை போடல. இப்போ அந்த வீடியோல சக்கரை போடுறது காமிக்கல, அதனால நானும் போடல. இப்போ கஞ்சி கண்ணால போடுறோம். இல்ல தப்போ ஒண்ணு நாங்க சக்கரை போடலையா இப்ப போடுறோம் அப்படின்னு. கரெக்டா பண்ணல பாரு, எப்படி பண்ணிக்கிற நீ. ஷோ கால் எப்ப பாருங்க இப்படி பண்ணிட்டாக்கா எப்படி. ஓகே வருது, வெயிட் பண்ணுங்க எடுக்கலாம். இப்போ ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட் ஆகும், அப்படியே மூலையிலே போய் ஒட்டிக்கின்னு நம்ம வேற கண்டெய்னர்ல ஊற்றும் போது அது அப்படியே இருக்கும். நானும் ஓகே ரெண்டு பேருமே மிக்ஸ் பண்ணு. நானும் மிக்ஸ் பண்ணி உன்ன பவுடர் இருக்கா போடு, பவுடர் இருந்துச்சுன்னா போடு. இருக்குப்பா போடுப்பா. போதுமையா போதும் 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 போதுமையா. ஆட நான் சாப்பிட்டா சாப்பிட்டு இந்த ஒரு வாய் பாவமா இருக்குன்னு தொட்டுக்க. எனக்கு நிறைய நல்லா மிக்ஸ் பண்ணணும், எல்லாமே மிக்ஸ் ஆகணும். சக்கரை எல்லாம், அப்புறம் பேக்கிங் சோடா. இங்க பாருங்க கைஸ் இந்த வேண்டாம் சக்கரை இல்லை, அந்த க்ரீமோட சாப்பிடும் போது நல்லா இருக்கும். சக்கரை ஸ்வீட் இல்லை. ஐ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இதுதான் இருக்கும். பாருங்க அப்படியே ட்ராப் ட்ராப்பாக வரும். இந்த திக்னஸ் போதும். ஆக்சுவலி இதோட திக்காக இருக்கணும், நாங்கள் கொஞ்சம் பால் ஊற்றிட்டோம். ஆனால் பார்த்தா திக்காக தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்று போதும், இதுவே ஜாஸ்தி. இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி. நான் இவ்வளோ நேரம் பண்ணல, ஒரே ஒரு வாட்சி. ஓகே பிரியா மிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே நம்ம வந்து பாரு, நான் எவ்வளோ நீட்டாக பண்ணேன், எங்கேயோ போகுது. சரி கை பிடிச்சி பண்ணலாம். தோசை ஓகே போதும். வந்து இங்கே பாருங்க, அடுத்து நெக்ஸ்ட் கண்டெய்னரில் போட்டுடலாம். பார்த்து பாருங்க, தப்பு பண்ணிட்டானா என்கிட்ட கொடுத்துருவா, நீ வந்து எந்த விஷயத்துலயோ. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போடுறா ப்ளீஸ். என்னது ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கிண்ணத்தில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுட்டு இருக்கேன். எப்படின்னா எங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லை, ஒரு டிஷ்யூவை இப்படி எடுத்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு கீ போட்டு வச்சு. ஆமாம் சூப்பராக இருக்கும், ஒர்க் ஆகுது. இது ஏன் பிரெயினை யூஸ் பண்ணி பண்ணுது இல்லை என் பிரெயின். ஓகே வந்து இதில் போட்டுடலாம். என் முறுக்கு காலி ஆயிடுச்சு கைஸ். அதெல்லாம் இதில் வச்சுட்டு இருக்க வேணாம், இல்லைங்கோ கைஸ். இப்படி வந்து ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றுறியா? பின்னா ஓகே பாருங்க, வெயிட் பண்ணு பிரியா. அக்கா நான் பிடிக்கல அப்புறம் பூ. ஊற்றிடலாம். அக்காவோட முறுக்கு நான் சாப்பிட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு முறுக்கு ரொம்ப ஃபேவரட்.
அக்கா அது ரெண்டு சாப்பிட்டேன். இங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து ஒன்று வேறு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பவுலில் வந்து பட்டர் ஷீட் போட்டு பார்த்தீங்களா ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து நான் சொல்கிற மாதிரி இதை வந்து பேக் பண்ணுங்க. இதுக்கு வந்து ஒரு அவனு தேவையே இல்லை, ஸ்டவ் இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் இல்லை, ஸோ வந்து அப்புறமா ஒரு எங்ககிட்ட இந்த ஸ்டாண்டில் இருக்குது, ஆனால் பத்தலை. அதனால் நாங்கள் வந்து இப்படி தட்டு வச்சுக்கிறேன். அப்புறமா வந்து இந்த கேக்கை கிண்ணத்தை இங்கே வச்சுட்டா அப்புறமா வந்து இப்படி மூடி போட்டு அப்புறமா இங்கே வந்து ஹோல் இருக்குல்ல, அது வந்து ஒரு பேப்பர் இல்லை டிஷ்யூ வச்சு கவர் பண்ணணும். ஏன்னா அந்த வாட்டர் வேப்பர்லாம் மேலே போயிட்டு அந்த தண்ணியெலாம் கேக்கில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லலாம். சொல்லு வந்து வச்சிடலாம். வச்சாச்சு. வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 15 மினிட்ஸ்க்கு 15-20 மினிட்ஸில் வச்சு பேக் பாருங்க. நான் பக்கத்து பிரியா க்ரீம் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டஃபிங் எடு அக்கா. நீ பால் கொண்டு வாக்கா. இப்போ அக்கா காணாமல நானும் காணாம போயிடுவேன். அப்புறமா நான் பாருங்க அக்காவும் வந்துச்சு. இது வந்து நல்லா திக்காக இருக்கும். பால் போடு. நானே மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா மிக்ஸ் பண்ணது ரொம்ப ஃபேவரட். அப்பவே சொன்னல. நல்ல அக்கா எனக்கு கொஞ்சம் கொடுப்பியா? சரி விடு. நீ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுதுல்ல, அப்பயே கேட்குறேன். கொடு. க்ரீமு நல்லா மில்கில் ஊறினாதா? ஆமாம். அந்த பேக் ஃபுல் பண்ணது அக்கா வீடியோ பார்த்தீங்களா? முடிச்சு நின்றுச்சுல. இல்லையே. ஆமாம், டக்கு வச்சுட்டேன்னு முடிச்சு நின்றியா? ஆமாம், முடிச்சு தூக்கி போட்டேன். ஒன் டூ த்ரீ நல்லா மிக்ஸ் பண்ணணும். 4 அக்கா இப்போ நான் இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வரல அந்த கன்சிஸ்டன்சி. பாருங்க வந்துச்சு. பால் ஜாஸ்தி ஆயிட்டு. ஓகே, இட்ஸ் ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணு. வந்துச்சு. இது போதும். ஆனால் பால் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது சைடில் வைக்கலாம். வந்து பார்க்க மேலே எப்படி இருக்கு பார்க்க ஆவரி வந்து இருக்குது. இன்னும் வரல. க்ளோஸ் பண்ணதுனால அவ்வளோ வராது. நல்லா பேக் ஆகிடும் 15 மினிட்ஸில்.
ஆமா அதுக்குள்ளே என்ன பண்ணீங்களா விளையாடலாமா வேண்டாம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச சாங் அக்கா தெரியாது ஆனால் நான் சொல்லி கொடுக்குறேன் பார்ப்போம் மீனா கச்சா மீனா sing a song ding a dong carrom board lazy boys active girls மீனா கச்சா மீனா sing a song ding a dong தெரியல அதுக்கு கிட்ட தெரியும் மீனா கச்சா மீனா one clap no clap lastly no clap no okay one clap மீனா கச்சா மீனா sing a song ding a dong carrom board lazy boys active girls no claps okay மீனா கச்சா மீனா sing a song ding a dong carrom board lazy boys எப்பவுமே அக்கா அவுட் ஆகாது நான் தான் அவுட் ஆகும் என் பிரைன் வந்து அவுட் ஆகுதுன்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு உன் பிரெயின் வந்து அவுட் ஆகுற மாதிரி இருந்துச்சு நீ அவுட் ஆகுற மாதிரியா ஏதாவது அவுட் ஆயிட்டேன் நானே அவுட் ஆயிட்டேன் அக்கா நம்ம புது கேம் விளையாடலாம் என்ன கேம் நீயே சொல்லுக்கா 1 2 3 10 யார் அடிக்கிறாங்க நீயே ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 அவுட் ஓகே விளையாடலாம் போவியா புது கேம் என்ன புது கேம் மீனா see a song ding a film 1 3 you win I like you don't I like hot ஓகே வெயிட் பண்ணுவோம் இனிமே எந்த கேம்ஸும் இல்லை போர் அடிக்குது உண்மையா A few moments later. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆயிடுச்சு கேக் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா மேலே வந்திருக்கு ஆனால் இங்கே ரவுண்ட் வந்துருக்கு நம்ம குத்தி பார்க்கணும் ஆனால் நான் குத்தி பார்க்கணும் இருக்கா வேண்டாம் கேக் இருக்கா சரி ஒரே ஒரு வாட்டி ஓ வா என்ன வரல ஸோ வந்து கத்தியில நானும் ப்ளீஸ் சின்ன பசங்கள்லாம் கத்தியில எடுக்கக்கூடாது ஓ பண்ணிடலாமா சரி பண்ணிடலாம் எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு ஓகே இப்போ நம்ம தட்டிட்டு போதும் எடுக்கலாம் நம்ம நினச்சி கூட பார்க்கல அந்த மாதிரி வந்துக்கும் ஓ வா ஓகே வந்துச்சு பாருங்க ஒரு வாட்டி இங்கே சாப்பிட்டு பார்க்குறேன் எனக்கு சாப்பிடணும் போல என்னாச்சு அந்த டைம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியா ஓகே இப்போ நம்ம வந்து மேலே க்ரீம் போட்டுடலாம் அக்கா நானும் போடுறேன் வெயிட் பண்ணு நான் இதில் போடுறேன் நீ பண்ணு ஸ்ட்ரைட் பண்ணு இங்கே எண்ணெய் மாதிரி வந்துச்சு சாக்லேட் எண்ணெய் இது நெயில் பாலிஷ் கூட போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் நெயில் பாலிஷ் எப்படி போடுற சாப்பிட்ற பொருள் அது ஒரு ட்ரிக்கு சொல்ல முடியாது எல்லாருக்கும் எந்த ட்ரிக்கோ இல்லை சும்மா சொல்லுங்க இல்லை ட்ரிக்கு மெல்ட் ஆயிடுச்சா நல்லா இது நல்லா சூடாக இருக்குல்ல அதனால எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு நான் நினச்சி கூட பார்க்கல இது மாதிரி வரும்
பாருங்க எப்படி மெல்ட் ஆகுது பாருங்க. அக்கா இருக்கா, நான் கத்தி எடுத்துன்னு வரேன். ஆல்ரெடி கத்தி இருக்கா? இருக்கு. சூப்பரா வந்துருக்கு பார்க்கவே. ஆனால் கிரைம மட்டும்தான் சொதப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே விடுங்க. கத்தி வேணும். கத்தி இல்லை நம்மகிட்ட. கட் பண்ண மட்டும் இருந்துச்சு, அதை நம்ம போட்டு. அக்கா என் போட்டி வர போடலாம். உன் வாட்டி எப்போ வரப்போகுது? சரி கை பிடிச்சிக்கோ. ஸ்மாலா நான் இந்த கத்தி பிடிச்சிக்கோ. சுடுது. இந்தா சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கா? நமக்கு இன்னும் வேணும். க்ரீம் வந்து நல்லா இருக்கு. சொதவல நல்லா இருக்கு. நான் கட் பண்ணி கொடுங்க. நான் எனக்கு பிடிச்சிருக்க கட் பண்ணிட்டோம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். நானும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றேன். ஐயோ சூப்பரா இருக்கும். அப்படியே ஸ்டாப் பண்ணி வந்து அப்படியே சாப்பிடணும். ஓகே போதும். அப்பா அம்மாவுக்கு மெதுவா யாரும் சாப்பிட மாட்டாங்க. எப்படி இருக்கு? சூப்பர். செம்மையா இருக்கு. அவ்வளவுதான். அப்பா அம்மா இந்த கிரீம் தான் ஹைலைட்டு. சூப்பரா இருக்கு. ஓகே நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சாப்பிட்றது நிப்பாட்டவே முடியல. அவ்வளோதான் இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வருதா, உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு, எப்படி டேஸ்ட் இருக்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.